தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஷோ, ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நீயா நானால கோபிநாத் சொல்லியிருந்த ஒரு விஷயம், கோல்டு எப்பவுமே ஏறிட்டே தான் இருக்கும், விழுந்ததே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லாஸ்ட் 6 to 8 months ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு கோல்டோட பிரைசஸ். பட் அந்த ஷோ முடிஞ்ச ஒரு ஆல்மோஸ்ட் 2 monthsல பாத்தீங்கன்னா கோல்டு ஆல்மோஸ்ட் 20% டவுன் ஆயிடுச்சு. கரெக்ட். சோ ஏன் கோல்டு விழுந்திருக்கு, பீக்ல இருந்து 20% ஏன் ஃபால் ஆயிருக்கு, டீடைல்டா இந்த வீடியோல சிம்பிள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட எல்லாருக்கும் புரியுற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐம் பிரதீபா. ஐம் அஸ்வின். You're watching Tamil Finance Couple. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு டவுட் பாத்தீங்கன்னா, கோல்டு ஏன் இப்படி சடனா ஃபால் ஆகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். எஸ், ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். கோல்ட் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு பின்னால ஒரு குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் செயின் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த வார்னால ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். இதனால என்னாச்சு, இன்ஃபிளேஷன், அதாவது விலைவாசி இன்க்ரீஸ் ஆச்சு. விலைவாசி இன்க்ரீஸ் ஆனனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா சோ ஸ்டாக்ஸ் இல்ல கோல்ட்ல இருக்க பணம்லாம் இப்ப எஃப்டிக்கோ பாண்டுக்கோ மூவ் ஆயிடும். பட் இது கேட்கவே ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. சோ இது எப்படி எல்லாரும் சிம்பிளா புரிஞ்சுட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ஷூர், இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பட்ஜெட் பார்க்கலாம். அசியூம் அவங்களோட மந்த்லி இன்கம் 60,000 வச்சுக்கலாம். பெட்ரோலுக்கு அப்ராக்சிமேட்டா 5,000 பெர் மந்த், கிராசரிக்கு ஒரு 12,000 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் 10,000, ரெண்டுக்கு ஒரு 15,000, அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்தா ஒரு 10,000 வச்சுக்கலாம். ஸோ ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அவங்களோடது 52,000 வருது. ஓகே, ஸோ இப்போ 52,000 அவங்களோட எக்ஸ்பென்சஸ். ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8,000 கையில் இருக்கும். ஸோ அதில் மேபி கொஞ்சம் மேபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபியூச்சருக்கு இல்லை கோல்டு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ ஃபார் ஐ திங்க் இந்த இதை வச்சு அவங்களால ஃபேமிலி கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த க்ரூட் ஆயில் சடனாக $100 மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்க்ரீஸ்னால இந்த ஃபேமிலியோட பட்ஜெட் எப்படி துண்டு விடும்? ஓகே, க்ரூட் ஆயில் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனனால பெட்ரோல் பிரைசஸ் ஜாஸ்தி ஆயிடும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடும். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாங்குற வெஜிடபிள் காஸ்ட், மில்கோட காஸ்ட், கிராசரி காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப டீடைல்டா இந்த பட்ஜெட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். முன்ன பெட்ரோலுக்கு 5,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த ஃபேமிலி இப்ப 8,000 ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. கிராசரிக்கு 12,000 இருந்தது, இப்ப 15,000 allocate பண்ணோம். ரிமைனிங் காஸ்ட் ஆஃப் ஸ்கூல் ஃபீ, ரெண்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் will remain the same. So அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 52,000ல இருந்து இப்ப 58,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ புரியுது எனக்கு. ஸோ அந்த சின்ன ஒரு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ்னால கம்ப்ளீட்டா அந்த ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க ஏர்ன் பண்றது செலவாயிடும். ஸோ அப்போ இதுதான் இன்ஃபிளேஷன் போல இருக்கு. அண்ட் எல்லாத்தோட விலைவாசியுமே இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இன்ஃபிளேஷன் புரிஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏன் இன்க்ரீஸ் பண்றாங்க? ஓகே, அகைன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆனா ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ற கட்டாயத்துல இருக்காங்க. ரீசெண்டா 3 years பேக் ஸ்ரீலங்கால இன்ஃபிளேஷன் 50%க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. சோ 50% இன்க்ரீஸ் ஆனா இப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற ஒரு தோசை 100 ரூபாய்னா நெக்ஸ்ட் 150 ரூபாய் இருக்குமா? எக்ஸாக்ட்லி. சோ நம்ம எக்ஸ்பென்சஸ் will increase by 50%. ஆனா இங்க ட்விஸ்டே என்னன்னா, நம்ம வாங்குற salary will remain the same. சோ இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்ண ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா அது நம்ம பொதுமக்களுக்கு எப்படி இம்பாக்ட் இருக்கும்? சோ இத நம்ம ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இமேஜின் நீங்க ஒரு வீடு வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆனனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அரௌண்ட் 10%க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் இட் வாஸ் 7% அசியூம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அதே வீட்டுக்கு கட்டக்கூடிய இஎம்ஐ வில் இன்க்ரீஸ். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம அந்த வீடை வாங்குறதுக்கு கண்டிப்பா யோசிப்போம். சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சா என்டையர் கண்ட்ரியோட ஸ்பெண்டிங் கம்மியாகும், எக்கானமியும் கூல் டவுன் ஆகும். சோ இப்ப ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றதுனால நம்ம வாங்கக்கூடிய கெபாசிட்டி கம்மியாயிடுது. சோ அதனால வந்து ஓவராலா இன்ஃபிளேஷனை குறைச்சிடுறாங்க. அதான் சொல்ல வரப்போ கரெக்ட். ஓகே, சோ அப்ப இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. சோ இப்ப நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்ல இருந்து இன்ஃபிளேஷன் எப்படி வந்தது அண்ட் இன்ஃபிளேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, அது வரைக்கும் பார்த்தோம். இல்ல முக்கியமான விஷயம் கோல்டுக்கும் இப்ப நீ சொன்ன விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? எஸ், இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணனால பேங்க்ல கிடைக்கக்கூடிய எஃப்டி இன்ட்ரெஸ்ட் இப்ப 6ல இருந்து 8%க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதனால இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க, எனக்கு பேங்க்லயே சேஃபா கேரண்டீடா 8% கிடைக்கும் போது
நான் ஏன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிஸ்கியர் அசெட்ஸ் ஆன கோல்ட் அண்ட் ஈக்விட்டில வச்சிருக்கணும்னு யோசிப்பாங்க. ஸோ இப்பதான் புரியுது எனக்கு. ஸோ கோல்டு ஆல்மோஸ்ட் 2 to 3 times சம்பாரிச்சிருப்பாங்க லாஸ்ட் 1 yearல நிறைய பேர். அண்ட் அந்த மணி எல்லாம் கோல்ட்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் எஃப்டிக்கு அண்ட் பாண்ட்ஸ்க்கு மூவ் பண்றாங்க. இதான் நடக்குது அப்போ. எக்ஸாக்ட்லி, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின செயின். ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனனால கோல்ட் பிரைஸ் ஏன் விழுது அப்படிங்கிறது டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கிளியரா புரிஞ்சிருக்கோம் நம்புறோம். கோல்டு விழுறதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. பட் அதனால ஒரு 3% 4% விழுந்தா அதை நம்பலாம். பட் கோல்டு நயகரா ஃபால்ஸ்ல 20%ல விழுந்திருக்கு. எஸ், நீங்க சொன்னது 100% உண்மை. The shocking part is the real reason for the vertical fall is something else. Interest rate ஒரு just trigger தான் சொல்லணும். The important reason is leverage. நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இத பத்தி தெரியவே தெரியாது. So லெவரேஜ்னால எப்படி கோல்ட் பிரைசஸ் ஸ்டீப்பா ஃபால் ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப நீ சொல்றத பார்த்தா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரெய்லர் தான். இனிமேல் சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்க போது நினைக்கிறேன். கரெக்டா? கண்டிப்பா. Part 2 coming soon. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you so much for watching. Thank you so much.